வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். பழனி கோயில் விவகாரத்தில் அடுத்தடுத்து வெளிவரக்கூடிய ஆவணங்களை படித்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அடிப்படையில் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை, 100 கோடி ரூபா மதிப்பிலான நிலத்தை, 2 கோடி ரூபாய்க்கு கோயில் நிலத்தை, அதாவது பழனி தண்டாயுதபாணி கோயிலுடைய ஸ்தாபனத்துக்கு உட்பட்ட நிலத்தை தனியாருக்கு விற்றுருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் விற்றுட்டாங்க. இந்த கோயில் பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது முறைகேடாக நடந்திருக்கு. இன்றைக்கி அந்த விற்கப்பட்ட ஆவரம் சேல்ஸ் டீட் இருக்குது பார்த்தீங்களா, அது நிறுத்தப்பட்டு சிபிசிஐடி விசாரணை வந்துருச்சு. சரி, ஓகே, ரைட், நல்ல விஷயம் தானே. ஒருத்தன் திருடி இருக்கான், சிபிசிஐடி விசாரிக்குது, இந்த அரசாங்கம் ஸ்மார்ட்டாக செயல்படுது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அடிப்படையில் எங்கேருந்து இந்த பிரச்சனை துவங்குது அப்படின்னா, இந்த நிலம் வித்தப்ப இதை மிகப்பெரிய செய்தியாக மாற்றி மக்கள் கேள்வி கேட்டாங்க, பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டப்ப தாவேக அரசாங்கத்தினுடைய அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்தார். அதே போல் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் அவர்களும் பத்திரிகையாளர் சந்தித்தாங்க. 2 பேரும் முரணான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. முதல்ல அடிப்படையில் ரமேஷ் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த சர்பதிவாளர், அதாவது இந்த பத்திரத்தை பதிவு செஞ்சார் பார்த்தீங்களா, தனியாருக்கு விற்கிறதுக்காக இந்த பத்திரப்பதிவு நடந்தது பார்த்தீங்களா, இதை பதிவு செய்த ஜஸ்டின் மணிகண்டன், இவர் அதை தெரியாமல் செஞ்சுட்டாருங்க. அவர் புது ஆஃபீஸர், கொடைக்கானலிருந்து வந்தார், அதனால் தெரியாமல் செஞ்சுட்டாரு. இந்த வழக்கில் என்னென்ன இருக்குது, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, வில்லங்கம் என்ன, தெரியாமல் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. ஆனால் லோகேஷ் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆமாம், முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ட்டார். ஸோ இப்போ அடிப்படையில் கோயில் விவகாரத்தில் நடந்த விஷயங்கள் என்ன, இது குறித்து திமுகவினுடைய சட்டத்துறை துணை செயலாளர் திரு பரந்தாமன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் ஒரு 20 கேள்விகள் முன்வைக்கிறார். இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சாலே, அதாவது கேள்வி ப்ளஸ் குற்றச்சாட்டு, இதுக்கு விடை தெரிஞ்சாலே இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். கோயில் நிலம் என்று ஏற்கனவே கடிதம் அளிக்கப்பட்டிருந்தும் அதை மீறி பதிவு செய்தது எப்படி? இது கோயில் நிலம், இதை தப்பா முறைகேடா ஏமாத்தி வாங்குறதுக்கு பல காலமாக முயற்சி நடந்துட்டு இருக்கு. திமுக அரசாங்கம் இருந்தப்பவே 4 முறை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோயில் நிலத்தை பட்டா போட்டு விற்று வேற தனியார் நபருக்கு விற்கிறதுக்கு. அப்போ அது தடுக்கப்பட்டிருக்கு. சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தபோது அது தடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோயில் ஆணையர் இருக்கார் இல்லையா, அறநிலைத்துறைக்கு சொந்தமானது தக்காருங்கிறது வேற யாரும் கிடையாது. கோயில் நிலங்களை, கோயில் சொத்துக்களை தற்காலிகமாக அந்த கட்டுப்பாட்டு, அவரோட கட்டுப்பாட்டில், அவரோட பார்வையில், மேற்பார்வையில் வச்சிருப்பாங்க. இவர் கடிதம் அனுப்பிச்சிருக்காரு பத்திரப்பதிவு துறைக்கு, ஐயா இங்கே பாருங்க, இது கோயில் நிலம், இது ஆட்டை போட முயற்சி பண்ணுறானுங்க, இந்த நிலத்தை பதிவு பண்ணுறதுக்கு பத்திரப்பதிவு ஆஃபீஸுக்கு வருவானுங்க, வந்தாங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, இந்த நிலத்தை அவங்க பதிவு பண்ணிடாதீங்க அப்படின்னு தெளிவாக 4 முறை சர்டிஃபிகேட்டு, சர்க்குலர் எல்லாம் போயிருக்கு. இருந்தாலும் எப்படி பதிவு பண்ணீங்க? இதுதான் அடிப்படையில் வரக்கூடிய கேள்வி. 2வது முக்கியமான கேள்வி, பழனிக்கு அருகில் சப் ரெஜிஸ்ட்ரார் அலுவலகங்களை விட்டுவிட்டு 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொடைக்கானல் அதிகாரியை அவசரமாக அழைத்து வந்ததன் நோக்கம் என்ன? ரொம்ப அற்புதமான கேள்வி. ஏற்கனவே சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் இருந்த அதிகாரி இருக்கார் பார்த்தீங்களா, எங்கே பழனியில், அவருக்கு லீவு கொடுத்து அனுப்பிச்சிட்டு அவருக்கு ப்ரமோஷன் போட்டு அவரை சென்னைக்கு மாற்றல் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு தற்காலிகமாக டெபுடேஷனில் கொடைக்கானலிருந்து அவசர அவசரமாக ஒருத்தரை கொண்டு வர்றாங்க. ஏன் கொடைக்கானலிருந்து கொண்டு வந்துறீங்க? பக்கத்தில் 25-30 கிலோமீட்டருக்குள்ள ஒட்டஞ்சித்திரத்தினுடைய சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் இருக்குது. இது இல்லாமல் தாராபுரம் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் இருக்குது. இது இல்லாமல் பழனிலே ஜாயிண்ட் 2 ஆஃபீஸர் இருக்குது. இது இல்லாமல் திண்டுக்கல் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய வடமதுரை SRO ஆஃபீஸ் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏன் போய் கொடைக்கானலிருந்து ஒருத்தரை கூட்டு வந்தீங்க? நான் என்ன கேட்குறேன், வடமதுரை எங்கே இருக்குது? அங்கே இருக்கக்கூடிய சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் 45 கிலோமீட்டர் இருக்குது. அது இல்லாமல் தாராபுரத்தினுடைய சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் 30 கிலோமீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 நிமிஷத்தில் போயிடலாம். இது இல்லாமல் ஒட்டஞ்சித்திர ஆஃபீஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டரில் இருக்குது. இதெல்லாம் பக்கத்தில் இருக்குது. இங்கெல்லாம் சப் ரெஜிஸ்ட்ரார் இருக்காங்க, அவங்கள வச்சு பண்ணியிருக்க வேண்டியதானே. ஆனால் நீங்கள் 70 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கொடைக்கானல்லேருந்து ஒரு அதிகாரியை, ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு கூட்டு வந்திருக்கீங்க. இன்றைக்கி ஜஸ்டின் மணிகண்டன் வீட்டில் சிபிசிஐடி விசாரணை நடந்துட்டுருக்கு. அவரை ஆளை காணோம். இந்த நிலத்தை ஏமாற்றி வாங்க முயற்சி பண்ண அந்த 2 நபர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வெள்ளத்துறை மற்றும் சேதுபதி, இந்த 2 பேரும் எஸ்கேப். நான் என்ன கேட்குறேன், இது ஒரு தப்பு நடந்துருச்சுங்க அப்படின்னு மினிஸ்டர் சொன்னார். தப்பு நடந்தால் ஏன் தலைவா இவங்கெல்லாம் ஓடி ஒளிகிறாங்க? இந்த கேள்வி வருதா இல்லையா? இந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். நீங்கள் தானே மினிஸ்டர், நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இது மாதிரியான கேள்வி கேட்ட நபர்களை பிடிச்சி வழக்கு போட்டு ஜெயிலில் போடுறீங்க. இதை விட இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, பத்திரப்பதிவு நடந்த அன்று அந்த அலுவலகத்தில் பணியாற்றியவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் விடுப்பு எடுத்தது எப்படி? இந்த கேள்வி தான் வசமான கேள்வி. ஏன் இந்த கேள்வி நம்ம ரொம்ப முக்கியமான கேள்வியாக பார்க்குறோம் அப்படின்னா, இந்த நிலத்தை வித்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸில் குறிப்பாக ஜூலை 2ஆம் தேதி அறநிலைத்துறை தக்கார் கடிதம்,
அறநிலைத்துறை தக்கார் கடிதம் அனுப்புறாரு. என்னன்னு கடிதம் அனுப்புறாருன்னா, பழனி கோயில் இணை ஆணையர் அதாவது ஜாயின்ட் கமிஷனர் மாரிமுத்து அவர் என்ன பண்றாருன்னா, இந்த நிலத்திற்கு நான் தான் தக்கார், நீதிமன்ற உத்தரவு இருப்பதால் இதை யாருக்கும் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது. ரொம்ப தெளிவா சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு ஜாயின்ட் கமிஷனர் கடிதம் அனுப்புறாரு. இது நடந்தது ஜூலை 2ஆம் தேதி. அடுத்தது பாருங்க, ஜூலை 3ஆம் தேதி பத்திரப்பதிவு தாக்கல். அந்த அன்னைக்கு தான் பத்திரப்பதிவை தாக்கல் பண்றாங்க சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில். அதே அன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ராரை பணியிட மாற்றம் செய்யறாங்க. தனியார் தரப்பு நிலப்பதிவு ஆவணங்கள் சர்பதிவாளர் அலுவலகத்தில் தாக்கல் செய்கிறது. அதே நாளில் ஆட்சேபனை கடிதம் எழுதிய இணை ஆணையர் மாரிமுத்துவை சென்னைக்கு தற்காலிகமாக பதவி உயர்வில் மாற்றுவதற்கான கோப்பு உத்தரவு அறநிலைத்துறை ஆணையர் பரிந்துரைக்கிறார். அதாவது இந்த நிலத்தை தயவு செஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணிடாதீங்கன்னு ஜேசி ஜாயின்ட் கமிஷனர் கடிதம் எழுதுறாரு. அடுத்த நாள் அந்த பத்திரம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகுது. அந்த அன்னைக்கு இந்த ஜாயின்ட் கமிஷனரை சென்னைக்கு ப்ரொமோஷனில் அனுப்புகிறாங்க. இதுதான். அப்போ இது ரெண்டும் வந்து எதர்ச்சியாக நடந்தது அப்படின்னு சொன்னால் அது பழனிக்கே வந்து மொட்டை அடிக்கிற மாதிரி, இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஏமாத்துற வேலை மாதிரி. இது எப்படி ஒன்றா நடக்கும்? பரபரப்பாக 100 கோடி நிலம் சொந்தமான ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம். அதை வந்து எதிர்த்து ஒருத்தர் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஒரு ஜாயின்ட் கமிஷனர் மாரிமுத்து. அவர் இதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருக்கு பணி உயர்வு கொடுத்து எப்படி நீங்கள் அனுப்பிச்சுன்னு கேட்டால் இது வழக்கமாக நடக்கிற நடைமுறை தானே, இது வழக்கமாக நடக்கிற மாதிரி தெரியலையே. 3வது முக்கியமான விஷயம், இது 2ஆம் தேதி 3ஆம் தேதி நடக்குதா. 6ஆம் தேதி திட்டமிட்டு விடுப்பு முறைகேடான பதிவு. அதாவது 6ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வழக்கமான சர்பதிவாளர் விடுப்பில் செல்ல கொடைக்கானலில் இருந்து ஜஸ்டின் மணிகண்டன் என்ற சர்பதிவாளர் ஒரு நாள் பொறுப்பாக வரவழைக்கப்பட்டு 100 கோடி மதிப்பிலான நிலம் 2 கோடிக்கு முறைகேடாக பதிவு செய்யப்படுது. அப்போ ஜாயின்ட் கமிஷனருக்கும் இவங்க ப்ரொமோஷன் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸ்லேயே இருக்கார் இல்லையா சப் ரெஜிஸ்ட்ரார், அவரையும் ஒரு நாள் விடுப்புல அனுப்பிச்சிருக்கிறாங்க. கேட்டால் அவர் லீவ் போட்டு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆனால் திமுக தரப்பிலிருந்து தெளிவான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பழனி கோயில் விவகாரத்தில் பத்திரப்பதிவு நடந்த அன்று அந்த அலுவலகத்தில் பணியாற்றியவர்கள் அனைவரும் ஒரே நாளில் விடுப்பு எடுத்தது எப்படி? எல்லாரும் லீவ் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு ஆபீசரை கொண்டு வந்து உட்கார வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு. இதுதான் வசமா மாற்ற இடம். அடுத்த கேள்வி பாருங்க, சிட் ஃபண்ட் பிரிவு அதிகாரிக்கு நிலப்பத்திர பதிவிற்கான கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது எப்படி, ஏன்? ஒருத்தர் வந்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் இருக்கும்போது அவங்களுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்படும். அதில் வந்து இந்த குறிப்பிட்ட அதிகாரிக்கு சிட் ஃபண்ட் பிரிவு பொறுப்பு. அவர் எப்படி நிலம் பத்திரப்பதிவுக்குள்ளே வந்தார்? அப்போ இதுவும் வந்து அந்த அதிகாரத்தை ஓவர்லாப்ஸ் பண்ணுறது. ஸோ இது இல்லாமல் அடுத்த முக்கியமான கேள்வி, முன்னதாக அந்த பதிவை நிராகரித்த சப் ரெஜிஸ்ட்ரார் பாலசுந்தரம் திடீரென விடுப்பில் சென்றது ஏன்? அவரை விசாரணைக்கு உட்படுத்தாது ஏன்? சப் ரெஜிஸ்ட்ரார் பாலசுந்தரம் இதை ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால தான் அவரை விடுப்பில் அனுப்பிச்சிட்டு ஜஸ்டின் மணிகண்டனை கொடைக்கானலேருந்து கொண்டு வர்றாங்க. எனக்கு என்னென்னா, ஒரு பக்கம் பாலசுந்தர் அவர் லீவில் போகிறார், இன்னொரு பக்கம் அவரும் வந்து இந்த முறைகேடை எதிர்த்திருக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஜாயின்ட் கமிஷனர் மாரிமுத்து எதிர்த்திருக்கிறாரு, அவரும் ப்ரொமோஷன் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போது ஒரு பக்கம் அறநிலைத்துறையை சார்ந்த மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணுது. இன்னொரு பக்கம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு வகையில் இவங்களை லீவ் போட வச்சு இந்த இடத்துலேருந்து காலி பண்ணுது. அப்போ இங்கே ஒரு மிக மோசமான திருட்டு வேலையை பண்ணுறதுக்காக 2 டிபார்ட்மெண்ட், 2 மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய ரெஜிஸ்ட்ரார், அதாவது பத்திரப்பதிவு துறையும் சரி அறநிலைத்துறையும் சரி, 2 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் யாருடைய உத்தரவில்? இப்போ என்ன, இதுக்கு முன்னாடி அரசாங்கத்தில் ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா மினிஸ்ட்ரிக்கு காசு போகுதுங்க, கட்சிக்கு காசு போகுதுங்க, உதயநிதிக்கு காசு போகுதுங்க, சபரீசனுக்கு காசு போகுதுங்க, ஸ்டாலினுக்கு காசு போகுதுங்க, இதெல்லாம் சொன்னாங்க. அங்கிருந்து வருதுங்க உத்தரவு அப்படின்னீங்க. இப்போ உங்கள் கவர்மெண்ட்டில் ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா இது அதிகாரிகள் மிஸ்டேக்குங்க, மேலெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது எப்படி மேலிருந்து வராமல் 2 டிபார்ட்மெண்ட்டு, 2 மினிஸ்ட்ரி, 2 அமைச்சகமும் ஒரே வேலைக்காக ஆட்களை மாற்றுறாங்க. அப்போ இந்த 2க்கும் பொதுவாக மேலிடத்திலிருந்து உத்தரவு கொடுத்தது யாருன்னு நமக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? இது மாதிரி கேள்வி கேட்ட சில ஒரு நபர்கள் சோஷியல் மீடியாவில் ஏங்க அப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு இது மாதிரி கேள்வி கேட்ட நபர்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கீங்க, கிரிமினல் கேஸ் போட்டு. கோர்ட்டு கண்டமேனி கேட்டிருக்கு, அது எப்படி நீங்கள் கிரிமினல் கேஸ் போடலாம் அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உங்கள் மேலே தப்பு இல்லைல்ல, உங்கள் மேலே தப்பு இல்லைல்ல, அப்புறம் ஏன் சிபிசிடி வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? தெரியாதனமாக பண்ணிட்டார் அந்த சப் ரெஜிஸ்ட்ராரு, அவர் அந்த இடத்துக்கு புதுசு, இந்த குறிப்பிட்ட நிலத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சைகளோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வில்லங்கமோ அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் ஏன் சிபிசிடி எங்கே வந்துச்சு? அப்புறம் ஏன் அவர் தலைமுறை வராங்க எல்லாரும்? அப்போ திட்டமிட்டு இங்கே ஒரு பெரிய ஃப்ராடு நடந்திருக்கு, அதை கூட்டாக மறைக்கிறாங்க.
அதை ஏன் அமைச்சர் பொதுவெளியில் பேசும்போது இப்படி சொல்றாரு? இப்படி நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாங்க, ஒரு பெரிய ஃப்ராடு பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அதை நாங்கள் விசாரித்து உரிய தண்டனை வாங்கி கொடுப்போம், அந்த ப்ராசஸை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்போ நீங்கள் பண்ணுறீங்களே, சிபிசிஐடியை போட்டு தேடுறீங்கல்ல, அதை வரவேற்கிறோம். கோயில் நிலத்தை எவன் தொட்டாலும் அவன் இருக்கக்கூடாது. எதுக்காக கோயில் நிலத்தை ஆட்டையை போடுறானுங்க? அதுன்னு அவங்க சம்பாரிச்ச நிலமா? பக்தர்கள் கோயில் நிலத்திற்காக, இந்த மண்ணில் வாழ்ந்த பூர்வீக மக்கள் இந்த கோயில் நிலத்திற்காக தன்னுடைய சொந்த நிலத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதை திருட முயற்சி பண்ணுறான். அவனை பிடிச்சி உள்ளே போட்டு வச்சு நொங்கணும், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை பூசி மழுவக்கூடாது. தப்பு, பிடிச்சி உள்ளே போடுறோம் சார், நாங்கள் சிபிசிஐடி விசாரிக்குது சார், எல்லாத்தையும் தூக்குறோம் சார் அப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு இல்லை அவருக்கு தெரியாமல் நடந்துச்சு, இவருக்கு தெரியாமல் நடந்துச்சு, அது பேச்சே கிடையாது. ரெண்டாவது, அடுத்த முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அறியாமையினால் அதிகாரிகள் பதிவு செய்து விட்டனர் என்று விசாரணைக்கு முன்பே அமைச்சர் ஏன் நற்சான்றிதழ் வழங்குகிறார்? இதுதான் பாயிண்ட். இதில் தான் நீங்கள் உங்களுக்கு நெருக்கடியும் சிக்கலும் வருது. விசாரணையே இன்னும் துவங்கலை. சிபிசிஐடியே 2 நாள் தான் விசாரிக்குது. 2 நாளைக்கு முன்னாடியே அவர் தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு அவருக்கு நல்ல குட் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய தேவை அமைச்சருக்கு எங்கேருந்து வருது? உங்களுக்கு ஜஸ்டின் மணிகண்டனை தெரியாமல் இருக்கலாம். ஜஸ்டின் மணிகண்டனுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஜஸ்டின் மணிகண்டன் யாருன்னு தெரியும். நீங்கள் அந்த அதிகாரிகளை கேட்டிங்களா? அந்த அதிகாரிகள் இல்லைங்க தப்பாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் எந்த அதிகாரி சொன்னாரோ அவரையும் சேர்த்து விசாரிக்கணும். ஜஸ்டின் மணிகண்டன் மட்டும் கிடையாது. இந்த டெபுடேஷனுக்காக ஒர்க் பண்ணி சைன் பண்ண அறநிலைத்துறை மேலே மினிஸ்ட்ரியிலேருந்து ஆட்கள் இருக்காங்களே, ஐஏஎஸ் ஆஃபீஸர், கமிஷனர் வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து விசாரிக்கணும். யார் சொல்லிப்பா ஜஸ்டின் மணிகண்டன் அனுப்பிச்சிங்க? நீங்கள் எப்படி ஒரு அமைச்சராக இருந்துட்டு ஜஸ்டின் மணிகண்டனுக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? அப்போ இன்றைக்கி ஏன் அவர் தேடுது? இன்றைக்கி அவர் தலைமுறை வராரு. நீங்கள் சொன்ன நல்லவர்னு சொன்ன நபர் இன்றைக்கி தலைமுறை இருக்காரு, போலீஸ் தேடிக்கிட்டு. அவருடைய திண்டுக்கல் வீட்டில் சிபிசிஐடி ரைடு பண்ணிட்டு இருக்கு. நல்லவர்னு சொன்னீங்களே சார், அவங்க வீட்டில் ஏன் சார் சிபிசிஐடி ரைடு பண்ணுது? கேள்வி வருமா இல்லையா? அந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்லி ஆகணும். இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, சொத்தை வாங்கியதாக கூறப்படும் நபர்களின் பொருளாதார பின்புலம் என்ன? அவர்களால் 2 கோடி ரூபாயை புரட்ட முடிந்தது எப்படி? இந்த வெள்ளத்துறையும் சேதுபதியும் சாதாரண ஆட்கள், அவங்க மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. இவங்க 2 பேருக்கு மேலே அந்த நிலம் பதிவாயிருக்குல்ல, இந்த 2 பேர் 2 கோடி கொடுத்துருக்கான்ல, இந்த 2 பேருக்கு 2 கோடியான சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? அது அடிப்படையில் ஒரு கேள்வி வருது இல்லையா? நான் போய் 2 கோடிக்கு ஒரு நிலம் வாங்குறேன்னா சட்டையை பிடிச்சி கேட்பாங்க, 2 கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்குறேன், 2 கோடி ரூபா உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு. நான் ஒரு சாதாரண ஆள், ஒரு விவசாயி, என்கிட்ட காசு பணமே இல்லை, நான் ஏதாவது சொத்தை விற்று அதை வாங்குறேன்னா இல்லை, திடீர்னு 2 கோடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த நபருக்கு பின்னாடி இருக்கக்கூடியது யார்? அதை விசாரிக்கணுமா இல்லையா? இது வரைக்கும் என்ன அப்டேட்ஸ் அதிலிருந்து வந்திருக்கு? ஒரு அப்டேட்ஸும் கிடையாது. அப்போ அதனுடைய தகவல்களும் வரணும். நீங்கள் தயவு செஞ்சு இந்த கேஸை ஒரு நீதிபதியின் தலைமையில் விசாரணை நடத்தணும். சிபிசிஐடி நடத்துறதை தாண்டி ஒரு நீதிபதியின் பொறுப்புள்ள நீதிபதியின் தலைமையில் இந்த குறிப்பிட்ட வழக்கு விசாரணை நடந்தால்தான் மினிஸ்டர் பேசினதுலேருந்து இன்றைக்கி நடக்கிற வரைக்கும் எல்லா விஷயம் விசாரிக்கப்படணும். அவசர அவசரமாக மினிஸ்டர் போய் பேசி அவர் தெரியாமல் பண்ணிட்டார், அவருக்கு ஒரு நற்சான்றிதழ். ஆனால் உங்கள் வழக்கறிஞர் கோர்ட்டில் பேசின உங்கள் வழக்கறிஞர் நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு நேர் எதிராக பேசுகிறாரு. ஆமாங்க, முறைகேடு நடந்திருக்கு, அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறோம், அதான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அவசர அவசரமாக நீங்கள் பேசுனீங்க? அது எல்லாமே ஒரு கேள்வி. இதில் இந்த வழக்கில் வசமான எங்கே இவங்கெல்லாம் மாட்டுறாங்க அப்படின்னா, இந்த 2 பேர் போய் அப்பாவியாக இந்த அவங்க பேரில் நிலத்தை பதிவு பண்ணாங்க இல்லையா, இவங்க 2 பேரும் பினாமி அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அவன்கிட்ட காசு இல்லை, எவனோ ஒருத்தன் அவங்க பேரில் நிலத்தை வாங்கியிருக்கிறான். அந்த வாங்குற எவனோ ஒருத்தன் இருக்கான்ல, அவன் யார்? அவன் தானே அந்த 2 கோடி கொடுத்துருக்கணும். நியாயப்படி பார்த்தா இந்த நிலத்தை வாங்குறதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி 15 லட்ச ரூபா கட்டப்பட்டிருக்கு. இது ஆன்லைனில் கட்டப்பட்டிருக்கு. யாருடைய அக்கௌண்ட்லேருந்து 15 லட்ச ரூபா ஆன்லைனில் கட்டப்பட்டிருக்கு? இதெல்லாம் தெரியணுமா இல்லையா? 2 கோடி அவனுக்கு எப்படி வந்துச்சு? அந்த 2 கோடி யார் அவனுக்கு கொடுத்தாங்க? இந்த நிலத்தை அவன் பேரில் 2 கோடிக்கு பதிவு பண்ண சொன்னதை யார்? யாருக்கு பினாமியாக இவங்க செயல்பட்டுருக்குறாங்க? இதில் 15 லட்சம் ரூபா ஸ்டாம்ப் டியூட்டி ஆன்லைனில் கட்டப்பட்டிருக்கு இல்லையா, இது யாருடைய ஆன்லைன் அக்கௌண்ட்லேருந்து கட்டப்பட்டிருக்குங்கிறது தெரியணும். இப்போ இதில் இவ்வளவு கேள்விகள் இருக்குது. இது கேள்விகளோடு இல்லை, பல குற்றச்சாட்டுகளும் இங்கே கேட்கப்பட்டிருக்கு. என்னென்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்னா, இந்த பழனி கோயில் விவகாரத்தில் கோயில் நிர்வாகம் சார்பில் ஏற்கனவே கடிதம் அளிக்கப்பட்டிருந்தும் அந்த நிலத்தை அதிகாரி முறைகேடாக பதிவு செய்துள்ளார். ஏன் அவர் பதிவு செய்துள்ளார்? முதல் குற்றச்சாட்டு. ஸோ அப்போ இது மாதிரி பல கேள்விகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் விடை இல்லாமல் இருக்குது. தாவேக்கா அரசு ஊழலை நாங்கள் தான் ஒழிக்க போகிறோம், அவங்கெல்லாம் தீய சக்தி, நாங்கள் தூய சக்தின்னு சொன்னீங்க இல்லையா? நீங்கள் ஆட்சி அதிகாருக்கு 3 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இந்த தூய சக்தி பழனி கோயில், முருகன் கோயில், முருகன்னாவே நமக்கு முதல்ல பழனி தான். அதுக்கு பிறகு தான் மருதமலையாக இருக்கட்டும், இல்லை திருச்செந்தூராக இருக்கட்டும், மற்ற அறுபடை வீடும், பழனி தான் பிரதான வீடு. ஸோ அப்போ பழனி அப்படிங்கிறது தமிழ் மக்களுக்கு, முருகன் எந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்கு நெருக்கமோ
அதே அளவுக்கு முருகனுக்கு பழனி நெருக்கமானது அப்படிங்கிறது தான் அதான் அதே அளவுக்கு முருகனுக்கு பழனி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நெருக்கம் அப்படிங்கிறது தமிழ் மக்களுடைய பக்தியிலிருந்து தெரியும். ஸோ அப்போது இவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விஷயம், பழனி கோயில் நிலம், அது வெறும் நிலம் அல்ல, தமிழர்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் 3 மாதத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலை நடந்திருக்கு. இதில் இந்த அரசு பொறுப்பேற்று முறையாக விசாரணை நடத்தணும். இது அரசு விசாரணை மேலே நாம் நம்ப முடியாது. நீதிமன்றம் ஒரு கண்காணிப்பு குழு போட்டு இதை விசாரித்து இந்த ரிப்போர்ட்டை வெளியே கொண்டு வரணும். 40 பேர் கரூரில் செத்த உடனே இதுக்கு முன்னாடி இருந்த அரசு ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டு விசாரணை நடந்தப்போ கூட நீங்கள் என்ன சொன்னீங்க? எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, டெல்லி சிபிஐ விசாரிக்கணும், நீதிமன்றம் விசாரிக்கணும் நீங்கள் தான் சொன்னீங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஒரு ஐஜி, அதாவது அஸ்ரா கார்க், இன்றைக்கி இன்டெலிஜென்ஸுடைய தலைவராக நீங்கள் பொறுப்பு கொடுத்து வச்சுருக்கீங்க தாவேக அரசு, அவர் தலைமையில் ஒரு விசாரணையை நடத்துறதுக்கான துவக்கத்தை நீதிமன்றம் டைரக்ட் பண்ணுச்சு. இல்லை வேண்டாம், உயர்நீதிமன்றம் கூடாது, சுப்ரீம் கோர்ட் தான் பண்ணணும், நீங்கள் ஓடினீங்கல்ல. இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம், இந்த சிபிசிஐடி விசாரணை நடக்கூடாது. நியாயப்படி உயர்நீதிமன்றத்திலிருந்து நீதிபதிகள் ஒரு குழுவாக போட்டு, அதாவது முன்னாள் நீதிபதிகளை தலைமை நீதிபதிகள் ஒரு குழு போட்டு அவங்க இதை விசாரிக்கணும். ஏன்னா பழனி கோயில் அப்படிங்கிறது தமிழ் மக்களினுடைய அடிப்படை உணர்வு, அதில் கை வச்சிருக்கிறாங்க, அதை ஒரு நாள் விட முடியாது. குறிப்பாக அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இந்த வழக்கு விசாரணைக்கு முன்பே இதுக்கு ஏன் ஒரு முடிவு கூறினார்? நீங்கள் சொன்னது முடிவு தவறு நடந்துருச்சு, சப் ரெஜிஸ்ட்ராருக்கு தெரியலன்னு சொன்னது கன்க்ளூஷன். இந்த வழக்கு விசாரணைக்கு முன்பு நீங்கள் ஏன் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தீங்க? அதுக்கு நீங்கள் விசாரணை ஆணையத்தின் முன்பு பதில் சொல்லணும், அதுக்கு ஒரு விசாரணை ஆணையம் போடப்படணும்.